ஏய் எங்கடா இருக்கு? இது ரொம்ப இங்க எட்டி பாக்குது சந்தில இருந்து. அம்மு சந்தில இருந்து எட்டி பாக்குது. யாரா இருக்காங்களா சண்டை போடன்னு? சென்சார்ல கை வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே சென்சார் பண்ணிருக்கலாம். அப்ப அங்க ஒரு இடத்துல விடுறாங்க. அதுக்கு சென்சார் அப்ளை பண்ண பிறகு என்ன தெரியும், கோர்ட் வாங்கி போறாங்க, திருப்பி வந்துச்சு. இப்போ வரைக்கும் சென்சார் ஆக முடியல. ஆமா, ரிவைசிங் வரைக்கும் போய் இப்ப பெண்டிங்ல கிடைக்கும். ஒன்னு வரைக்கும் இது சென்சார் ஆகாத வருஷம் தான் வெளிய வந்து. ஆமா, சென்சார் ஆகாத வருஷம் தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அடிக்கிற முகத்துல இருந்து தியேட்டர்ல வரும்போது இதுல கூட ஏதாவது கட்டலாம். அந்த பால தூக்கி இப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல தூக்கி போட்டாங்க. அவங்க பார்த்து ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படிங்கிற அங்க போயிடுச்சு இப்ப பால். இப்ப அதனால வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப சரி, இப்போ பாக்கும்போது இயல்பாக நம்ம வந்து இல்லீகல் விஷயம் வெளிய வந்ததுனால அதுல சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் வருது. அவர் வந்து கையில டிவி கேம் போட்டுருக்கு, படத்துல ஒரு பேர் இருக்கு அப்படிலாம் வருது. ஆப்வியஸ்லி எலெக்ஷன் இல்ல அப்படி அதுக்காக நீங்க முன்னாடியே போய் பண்ணுங்க. பராசக்தி படம் வருது, அவங்கள்ட்ட ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கிறாங்க. இது சிக்கல் வரும், சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரியும். அப்ப நீங்க எலெக்ஷன் டிவி தளபதி வெற்றி கொண்டாடுறாங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்துல எலெக்ஷன் நேரத்தில் இந்த படம் வரப்போ அந்த படத்துக்கு ப்ரொமோஷனா பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிக்கல் வரும் தெரியும். இதெல்லாம் ப்ரீவியஸா என்ன பண்ணலாம்னா அக்ரமணவங்களே சென்சார் பண்ணலாம். இப்ப சென்சார் யூஸ் பண்ணி போலாம். கையோடு அடிக்க பாருங்க பெரிய கேள்வியா இருக்கு. இத வந்து ஒண்ணு இவங்களே என்னது பேக் உள்ள போயிட்டு வெளியே வரமாட்டியா? நடந்தாலும் திமுக தான் அப்படி திரௌபதி வெளியே வரமாட்டியா? யூரி கை மேல கீழே இருக்கிறதா? அதுல வந்து எடிட் வெர்ஷன் தான் போடுங்க. இப்ப சிசின்னு போட்டுப்பாங்க. சென்சார் காப்பி கிடையாது. இது எடிட் வெர்ஷன் தான். எடிட்டிங்ல இருந்தா அந்த படம் வந்து எடிட் ஆயிருக்கு. அப்போ உங்க கையில